Assalaamu alaikum. Hello everyone. Welcome to Mom's Secret. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது சவுத் இண்டியன் வெஜ் ஃபீஸ்ட். இதில் இருக்கிற ரெசிபி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் ஒரு 1 hour 15 minutesலேயே முடிச்சிட்டேன். நீங்கள் ஆனியன் டொமேட்டோலாம் நீங்கள் கட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நான் சாம்பார் ரெடி பண்ணுறேன். சாம்பாருக்கு நான் 1 கப் அளவுக்கு தால் நான் ஃபஸ்ட்டே குக் பண்ணி தனியாக வச்சுருக்கேன். அது கூடவே புளியும் நான் சோக் பண்ணியிருக்கேன். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். நார்மலாக சவுத் இண்டியன் ஃபீஸ்ட்னா நிறைய ரெசிபீஸ் இருக்கும். குழம்புலேயே பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். சாம்பார், ரசம், மோர் குழம்பு, வத்த குழம்பு, இது மாதிரி நிறையா இருக்கும். பட் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளாக 1 hour 15 minutesல எப்படி நம்ம ஒரு மீல் கொடுக்க போகிறோன்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா நான் ஸ்லிட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 தக்காளி நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் போட்டு தான் இன்றைக்கி நான் சாம்பார் செய்ய போகிறேன். தக்காளியை நான் ஃபஸ்ட்டே எண்ணெயில் வதக்கலை, ஏன்னா அது கரைஞ்சிருன்றதுக்காக நான் லாஸ்ட்டாக தான் சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் சேர்த்துருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே குக் ஆகணும். இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நான் குக் பண்ணேன். அப்போ தான் அந்த வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாக குக் ஆகும். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தால், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளி ஊற வச்சுருந்தேன். இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம புளி கரைச்சலை சேர்த்துக்கலாம். கடைசியாக தாலையும் சேர்த்துக்கோங்க. தால் சேர்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். அண்ட் அது கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். ஸோ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கேரட் பீன்ஸ் பொரியல் செய்ய போகிறோம். கேரட் பீன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா தேங்காய் சேர்த்து நம்ம செய்வோம். ஸோ அதனால் கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். காரத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த கேரட் பீன்ஸை சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, நான் 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes நல்லா குக் பண்ணிக்கோங்க.
மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள், தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. கடைசியாக நம்ம கிரேட் பண்ணி வச்சுருந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் மட்டும் நீங்கள் ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். கேரட் பீன்ஸ் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் இதே பேனில் பார்த்தீங்கன்னா நான் கோஸ் பொரியல் செய்ய போகிறேன். அந்த கடலைப்பருப்பில் சேர்த்தனால நல்லாவே க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோஸ் பொரியலுக்கு நான் வந்து கோஸ், அதுக்கப்புறம் கேப்சிகம், கொடமிளகா, கொஞ்சோண்டு கேரட், அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் வச்சுருக்கேன். இது கூட 3 காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதில் கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகா சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கோஸ், கேரட், கேப்சிகம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கோஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குவிக்காகவே குக் ஆகிடும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து வந்து நம்ம துருவி வச்சுருந்த தேங்காயும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நான் உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 வெங்காயம் வந்து நான் சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா சாத்தே பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா சாத்தே ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி வந்து சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ சின்ன தக்காளியாக இருந்துச்சுன்னா 2 சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தனியா கலந்த பொடி, இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம். நான் மொத்தம் 6 பேபி பொட்டேட்டோ வந்து பாயில் பண்ணி வச்சுருந்தேன். அது கூட 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணியும் வந்து பாயில் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பொட்டேட்டோ வந்து குக் ஆகுறதுனால நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் வந்து கொத்தமல்லி சேர்த்துக்க போகிறேன். ஸோ பொட்டேட்டோ மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் ஒரு ரெசிபியை பண்ணனால பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் வந்து 1 hour 15 minutes ஆச்சு. மேபி நான் வந்து 4 ரெசிபியை ஒரு டைமில் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக ஒரு 45 மினிட்ஸ்க்குள்ளேயே முடிஞ்சிருக்கும். அண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நான் ரைஸும் குக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து வடை ரெசிபி தான் செய்ய போகிறேன். ஒன்று வந்து மெது வடை, அதுக்கப்புறம் மசால் வடை செய்ய போகிறேன். ஸோ மெது வடைக்கு வந்து உளுந்து 1 கப் அளவுக்கு நான் ஆல்ரெடி சோக் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே வந்து கடலைப்பருப்பும் 1 கப் அளவுக்கு நான் சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம உளுந்து அரைச்சி எடுத்துடலாம் மெது வடைக்கு. ஸோ உளுந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து மிக்சியில் தான் அரைச்சேன். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ எப்படி வந்து இதுக்கு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சின்னு உங்களுக்கு தெரியணும்னா ஒரு கப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்சிருந்த மாவை நீங்கள் கொஞ்சோன்னு எடுத்து அந்த தண்ணியில் போட்டிங்கன்னா அது அப்படியே கீழே ஒட்டாமல் மேலே வந்துடும். ஸோ ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா மாவு வந்து அப்படியே கீழேயே நிற்கும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துருக்கேன். பொடிக்கு பதிலாக நீங்கள் முழு மிளகு கூட சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 வெங்காயம் வந்து சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இது கூட கொத்தமல்லி, கருவேப்பிலை வந்து சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலை இல்லாதனால நான் கொத்தமல்லி மட்டும் நான் சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு பார்த்தீங்கன்னா கிறிஸ்பினஸ் கொடுக்கும்.
இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஆயில் ஹீட் பண்ணலாம். ஸோ இதில் தான் வந்து நான் மெது வடை, அதுக்கப்புறம் மசால் வடை எல்லாமே செய்ய போகிறேன். கடைசியாக வந்து கொஞ்சம் அப்பளமும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சைடில் ஒரு பவுலில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தண்ணி தொட்டுட்டு தேவையான அளவு வந்து மாவு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அதை நடுவில் ஹோல்ஸ் போட்டுட்டு நீங்கள் அப்படியே எண்ணெயில் விட்டுருங்க. ஸோ நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா சைடில் வந்து ஒரு வாழை இலை இல்லைனா வந்து ஒரு கவர் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து தண்ணி வச்சு தொட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மாவை வச்சு நடுவில் ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு நீங்கள் எண்ணெயில் விடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம வடை எடுத்துடலாம். ஸோ நம்மளோட மெது வடையும் ரெடி ஆகிடுச்சு. மசால் வடைக்கு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு நம்ம சோக் பண்ணதை வந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே 4 பல்லு பூண்டு, 4 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். கொஞ்சோன்னு வந்து பெருங்காய பொடி, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துருக்கேன். ஸோ இந்த மாவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணியே சேர்க்கக்கூடாது, ஒரு மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இது கூட 1 வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். கடைசியாக வந்து கொத்தமல்லி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி காஞ்ச மிளகா சேர்த்து அரைச்சனால நம்ம பச்சை மிளகா சேர்க்க தேவையில்லை. ஸோ எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பாலாக இந்த மாதிரி பண்ணி கையில் தட்டி அதுக்கப்புறம் எண்ணெயில் சேர்த்துருங்க. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா வடையும் போட்டு எடுத்துடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம வடை எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியான மசால் வடையும் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியில் எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஏதாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஃபோட்டோஸ் வந்து சென்ட் பண்ணுங்கள். என்னோடய ஸ்டோரியில் நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். அண்ட் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நான் அப்பளம் வந்து பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். ஸ்வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷீர் குருமா ரெசிபி ரெடி பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி என்னோடய சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருந்தனால நான் இதை ஆட் பண்ணலை. நீங்களும் இந்த வீக்கெண்டில் இந்த சிம்பிளான வெஜ் ஃபீஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. ஸோ இப்போ என்னென்னலாம் ரெசிபி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோன்றதை நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாங்காய், முருங்கைக்காய், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் போட்ட சாம்பார். நெக்ஸ்ட்டு வந்து கோஸ் பொரியல். அடுத்து பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் பொரியல். இது வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா. மெது வடை, அதுக்கப்புறம் மசால் வடை. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அப்பளம். இப்போ இதை ட்ரெடிஷ்னலாக வாழையில் போட்டு நம்ம பிளேட் பண்ணிடலாம். ஸோ இதில் இருக்கிற ரெசிபி எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Until then, stay tuned. Thank you for watching.